Hello friends, welcome to Daily Fresh Recipes. நம்ம இன்னைக்கு மக்கானா கிரேவி எப்படி செய்யலாம்னு பாப்போம். மக்கானா கிரேவி பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பைசியா டேஸ்டியா இருக்கும். நம்ம இது வந்து சப்பாத்திக்கு, தோசை, இட்லி எது வேணா சைடு டிஷ் வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்டியான ஒரு கிரேவி இது செஞ்சு பாருங்க. அது மட்டும் இல்லாமல் மக்கானா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான டிஷ். இது வந்து சைனீஸ் டிஷ். இது சைனீஸில் இருக்கிறவங்க வந்து எப்போவுமே வந்து மக்கானா வந்து யூஸ் பண்ணுவாங்க அவங்க டிஷ்ஷில். ஓகேங்களா? இந்த மக்கானா பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பைக்கு ரொம்ப நல்லது. நம்ம பிளட் சுகர் லெவலை வந்து மெயின்டைன் பண்ணும் கரெக்டாக. அதே மாதிரி நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லது. நல்ல ஸ்கின்னை வந்து பொலிவாக வச்சுக்கும். ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்க இது நிறைய சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஸ்கின் வந்து நல்லா வந்து ஈவனாக நம்மளோட வயசாகாமல் ரிங்கிள்ஸ்லாம் வராமல் பார்த்துக்கிறதுக்கு இந்த மக்கானா வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம உணவில் இதை வந்து சேர்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மக்கானா வந்து நம்ம அப்படியே வாங்கும்போது கொஞ்சம் வந்து ரொம்ப நச்சுக்கு ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும். நம்ம என்ன பண்ணணும், அதனை நல்லா நெய் பேனில் வந்து கொஞ்சமாக வந்து நெய் ஆட் பண்ணுங்கள், கீ ஆட் பண்ணுங்கள். ஒரு 2 ஸ்பூன் கீ ஆட் பண்ணுங்கள். நம்ம இதில் வந்து எவ்வளோ கீ ஆட் பண்ணாலுமே இந்த மக்கானா என்ன பண்ணணும்னா உறிஞ்சிக்கும். புரியுதுங்களா? அதனால் நம்ம எவ்வளோ கீ வேணால் ஆட் பண்ணலாம். நம்மளோட உடம்புக்கு ஏற்ற மாதிரி தான். இன்கேஸ் உங்களுக்கு கொலஸ்ட்ரால் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது மக்கானா போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? அது வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலரில் மாறணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மக்கானா நீங்கள் ஃப்ரை பண்ண பிறகு நமக்கு எப்போ வந்து கரெக்டான பதம் தெரியும் அப்படின்னா நம்ம வாங்கும்போது சாஃப்டாக வந்து நம்ம கடிக்கும் போது உங்களுக்கு சவுண்டு கேட்காது. இதுவே நீங்கள் ஃப்ரை பண்ணிவிட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி கிறிஸ்பியான ஒரு மெல்லும் போது நமக்கு சவுண்டு கேட்கும். அந்த மாதிரி சவுண்டு கேட்டதுன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரை ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இந்த மக்கானா பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நமக்கு வந்து லோட்டஸ் சீட்லேருந்து கிடைக்குது. எங்கேருந்து கிடைக்குதுன்னா லோட்டஸ் சீடு இருக்குல்ல, அது வந்து பாப் பண்ணி நமக்கு அதுலேருந்து தான் வந்து எப்படி பாப்கார்ன் வந்து நம்ம கார்ன் சீட்லேருந்து நமக்கு வந்து பாப் ஆகிட்டு வருது. அதே மாதிரி இது வந்து லோட்டஸ் சீட்லேருந்து தான் மக்கானா வந்து நமக்கு கிடைக்குது. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது. எப்போவுமே வந்து உணவில் சேர்த்துக்க இனிமேல் ட்ரை பண்ணுங்கள். ஆக்சுவலாக இது வந்து பசங்களுக்கு வந்து தேவையில்லாத ஒரு ஸ்நாக்ஸ்லாம் நம்ம வாங்கி கொடுக்குறோம்ல, அதுக்கெல்லாம் பதில் இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் வந்து உப்பு மிளகுத்தூள் போட்டு கொடுக்கலாம். இல்லை அப்படியும் நம்ம பசங்க சாப்பிடலாம். உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. இதுவும் சுகர் பேஷண்ட்லாம் சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சுகர் லெவல் வந்து மெயின்டைன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. பட் ஆனால் நம்ம இதில் வந்து கொஞ்சம் ஒவ்வாமையும் இருக்குது. ஓகேங்களா? நம்ம பார்த்து தான் வந்து நீங்கள் ஒரு முறை சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு ஒத்துக்கல அலர்ஜி ஆகுதுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, சாப்பிட வேண்டாம். பட் ஆனால் இது டேஸ்டியான ஹெல்த்தியான டிஷ். இது கர்ப்பப்பைக்கு குழந்தை இல்லாதவங்க இதெல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. சரிங்களா? இப்போ நல்லா நான் ஃப்ரை பண்ணி வச்சுட்டேன். ஓகேங்களா? இப்போ நீங்கள் எடுத்து வாயில் போட்டு பார்த்தீங்க, இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் மாறி இருக்குது பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் வாயில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், நல்ல சத்தம் கேட்கும். உங்களுக்கு கரக்கு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம மெல்லும் போது சவுண்டு கேட்கும், க்ரன்ச்சியாக சவுண்டு கேட்கும். அந்த கிறிஸ்பினஸ் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஓகேங்களா? இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சமாக சீரகம், சோம்பு, அதுக்கப்புறமா ஒரு கொஞ்சமாக பட்டை எடுத்து போடுங்க. ஓகேங்களா? ஒரு பட்டை, லவங்கம், ஓகேங்களா? இதெல்லாம் போட்டு நல்லா பொரியட்டும். மிளகு கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நேரம் பொரிய விடுங்க. ஓகேங்களா? மிளகுலாம் பொரிஞ்ச பிறகு நம்ம என்ன பண்ணணும், தனியா ஆட் பண்ணணும். ஏன்னா தனியா வந்து சீக்கிரமாக நமக்கு வந்து பொரிஞ்சிடும், வதங்கிடும் அப்படின்றதுக்காக வாசனை வந்துடும், தீந்த வாசனை வரும் அப்படின்றதுனால நம்ம ஃபஸ்ட்டு மிளகு, சீரகம்லாம், பட்டையெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா கடைசியாக வந்து நம்ம வந்து தனியா ஆட் பண்ணுறோம். சரிங்களா? தனியா ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வெங்காயம் ஆட் பண்ணுங்கள். நம்ம வந்து இதெல்லாம் வந்து அரைச்சி பேஸ்ட் மாதிரி ஆக்க போகிறோம். ஸோ அதனால் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிட்டாலும் பரவாயில்ல. வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தக்காளி ஆட் பண்ணலாம். ஓகேங்களா? அப்போ தான் வந்து நமக்கு வந்து சுவையாக இருக்கும் நம்மளோட கிரேவி. கொஞ்சமாக தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கணும். ஓகேங்களா? வதங்கி வரணும். வெங்காயமும் தக்காளியும் வதங்கி வரணும். அது வரைக்கும் நம்ம வந்து வதக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ் வந்து ஃப்ளேம் வந்து ஆஃப் பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. கூல் ஆகட்டும். கூலான பிறகு நம்ம வந்து அரைச்சி பேஸ்ட்டாக ஆகி வச்சுக்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நம்ம அதே பேன் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பிறகு அதே பேன் வச்சுட்டு 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறேன்.
ஓகேங்களா. இதில் வந்து கொஞ்சமாக சோம்பு, ஒரு லவங்கம், பட்டை, 2 ஏலக்காய் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொரிஞ்சு வரணும். நமக்கு இதெல்லாம் பொரிஞ்ச பிறகு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் வந்து இந்த கிரேவிக்கு நான் வந்து ஒரு ஆனியன் எடுத்திருக்கேன், 2 டொமேட்டோ எடுத்திருக்கேன், சாப் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா பொடி பொடியாக சாப் பண்ணி வச்சேன் ஆனியனை இப்போ நான் ஆட் பண்ணுறேன். அது கூட வந்து டொமேட்டோ வந்து 2 டொமேட்டோ சாப் பண்ணி வச்சு தான் ஆட் பண்ணுங்கள். நமக்கு வந்து நல்ல கிரேவி வந்து தொக்கை அதிகமாக வரணும் அப்படின்னா டொமேட்டோ எவ்வளோ அதிகமாக ஆட் பண்ணாலும் சூப்பராக இருக்கும் கிரேவி. நான் வந்து 2 டொமேட்டோ ஆட் பண்ணுறேன். ஸ்லோவாக ஃப்ளேம் வச்சு வதக்கிட்டே வாங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரணும். தக்காளி ரொம்ப வெந்து சாஃப்டாக ஆகணும். அது வரைக்கும் நல்லா வதக்குங்க. உங்களுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிறது தெரியும் வதங்கும் போதே. இங்கே பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடுச்சு. என்னோடய வெங்காயமும் தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலான்னா, இது கூட நான் வந்து 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ண போகிறேன். ஓகேங்களா. மிளகாய் தூள் 1 ஸ்பூன் மிளகாய் தூள்னா 2 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணணும். நான் வந்து கலந்து வச்சுருக்கேன். மிளகாய் தூள், கொரியாண்டர் பவுடர், 2 தனியாத்தூள் ரெண்டுமே வந்து நான் கலந்து வச்சுருக்கிறதுனால நான் அதிலேருந்து 1 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணுறேன். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், அப்புறம் பார்த்திங்கன்னா கரம் மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இது 3த்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து இதில் இருக்கிற பச்சை வாசனை நமக்கு போகணும் இல்லைங்களா, கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து 1 டம்ளர் தண்ணி ஊற்றணும் இதில். சரிங்களா. இந்த மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா இது 3ஓட பச்சை வாசனை போகிறதுக்கு கொஞ்சம் நேரம் கொதிக்கணும். அதனால் நான் 1 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். சரிங்களா. தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா பொறுமையாக ஸ்லோ ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா கொதிச்சு வரட்டும். நம்மளோட டொமேட்டோலாம் ஸ்மாஷ் ஆகிட்டு அப்போ தான் வேகும் நம்மளோட டொமேட்டோ. ஓகேங்களா. இப்போ வதக்கியிருக்கோம், வதங்கியிருக்கு. பட் ஆனால் ஸ்மாஷ் ஆகிட்டு டொமேட்டோ இருக்கிறது நமக்கு தெரியாமல் நல்லா வெந்து வரணும். ஓகேங்களா. நமக்கு உப்பு பாருங்கள், உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணி கலக்கி விட்டுக்கோங்க. நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்குள்ளே நம்மளோட பேஸ்ட் நம்ம வதக்கி வச்சோம் இல்லைங்களா, வெங்காயம் தக்காளி தனியாலாம் போட்டு அதை வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். இது வந்து கொதிச்சுட்டே இருக்கட்டும். அந்த சைடில் நம்ம போயிட்டு அதை அரைச்சி வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த மாதிரி சுண்டாக வதங்கி வரணும். ஓகேங்களா. இந்த வெங்காயம் தக்காளியிலே தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சோம் இல்லைங்களா, இதெல்லாம் சுண்டான பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா பேஸ்ட்டு, நம்ம ஏற்கனவே தனியாலாம் வதக்கணும் இல்லைங்களா, அந்த தனியாலாம் வந்து பேஸ்ட் ஆக்கிட்டு இதை வந்து நம்ம இதில் ஊற்றிடணும். சரிங்களா. ஏற்கனவே நம்ம தண்ணி ஊற்றின தண்ணிலாம் சுண்டின பிறகு தான் நம்ம வந்து இந்த தனியாலாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, வெங்காயம் தக்காளி தனியா இந்த பட்டை சோம்புலாம் போட்டு நம்ம வதக்கணும் இல்லை ஃபஸ்ட்டு. அதை வந்து அரைச்சிட்டு அந்த இதுவும் வந்து இதில் ஊற்றணும், இந்த கிரேவியில் ஊற்றணும். இப்போ நீங்கள் அதை கலக்கி விட்டீங்க அப்படின்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். இது கொஞ்சம் நேரம் கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ஃப்ளேமு. ஓகேங்களா. இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருக்குல்ல, கொஞ்சம் திக்காக வந்து கன்சிஸ்டன்சி நமக்கு வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் வந்து ஸ்டவ்லேயே இருக்கட்டும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா தான் நம்ம லாஸ்ட்டாக ஃபைனலாக தான் வந்து நம்ம வந்து மக்கானா வந்து ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் நேரம் கொதிச்சு வந்த பிறகு தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், ஏற்கனவே வதக்கி வச்ச மக்கானாவை இதில் ஆட் பண்ணணும். இப்போ பாருங்கள் நம்ம கிரேவி நல்லா கொதிச்சு வருது, நல்லா கொதிக்குது. சிலன்னு இந்த மாதிரி கொதிக்கும் போது நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம ஏற்கனவே நெய்யில் வதக்கி வச்சுருக்கோம்ல மக்கானா, அதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணலாம். சரிங்களா. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வந்து இது வேகணும். சரிங்களா. உடனே நம்ம வந்து ஆஃப் பண்ணி எடுத்துட முடியாது. இது கொஞ்சம் நேரம் வேகும்போது உள்ளே அப்போ தான் வந்து கொஞ்சம் சாஃப்டாக ஆகிட்டு நமக்கு வந்து டேஸ்டியாக இருக்கும். சரிங்களா. கொஞ்சம் நேரம் இது குழம்பு அப்போ கிரேவிலாம் அந்த டேஸ்ட்லாம் உள்ளே இறங்கும். கொஞ்சம் நேரம் வந்து உள்ளே வந்து வேகட்டும். கொஞ்சம் நேரம் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வைங்க. ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் வச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாகிடும், கிரேவியும் கொஞ்சம் திக்காகிடும். அப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். சரிங்களா. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கிரேவி வந்து திக்காகிடுச்சு, மக்கானும் நல்லா வெந்து சாஃப்டாகிடுச்சு, அதுக்குள்ளே காரம்லாம் இறங்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணுங்கள். ஓகேங்களா. இந்த சர்க்கரை ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு டேஸ்ட் ஒன்று கிடைக்கும். ஓகேவா. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நமக்கு வந்து ஒரு கிரேவி டேஸ்ட் கிடைக்கும். ஸோ லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஆட் பண்ணிவிட்டு கலக்கி விட்டுட்டு நம்ம வந்து அதை இறக்கிடலாம்.
இது வந்து செம டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், உடம்புக்கும் நல்லது. எப்போ வேறு மாதிரி நம்ம தனியாக சாப்பிட முடியும், வறுத்து சாப்பிட பிடிச்சிருக்கு அப்படின்னா அப்படியே நம்ம பொரி மாதிரி செஞ்சு மசாலா பொரி மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். இந்த மக்கானா வந்து எப்படின்னா நம்ம சாப்பிடலாம், ரொம்ப உடம்புக்கு நல்லது, நம்மளோட கர்ப்பப்பைக்கு நல்லது, சுகர் பேஷண்ட்டுக்கு நல்லது. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். தட்ஸ் ஆல் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மக்கானா கிரேவி ரெடி. இப்போது ஒரு பிளேட்டில் நம்ம எப்படி சர்வ் பண்ணுறோம் பாருங்கள். இந்த மக்கானா கிரேவியை வந்து ஆக்சுவலாக ஒரு சைனீஸ் டிஷ் அப்படிங்கிறதுனால அந்த சைனீஸ் ஸ்டைலில் நமக்கு ஒரு பிளேட் வேணும்னு சொல்லிட்டு நான் தேடி கண்டுபிடிச்சி வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போது அந்த பிளேட்டில் நம்மளோட மக்கானா கிரேவியை சர்வ் பண்ணுறோம். பாருங்கள், செமையாக நல்லா ஹாட்டாக இருக்குது. இப்போ நான் சப்பாத்தி செஞ்சு வச்சுருக்கேன், சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட போகிறேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இஃப் யூ லைக் மை சேனல், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.